ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹீமோக்ளோபினை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பற்றி பேச சொல்லி ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இப்போ இதை பற்றி பேச போகிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுகிறதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே பேசுகிறேன். வெல்கம் டு Dr.priya-Doctor சேனல். நான் இந்த சேனலில் நீங்கள் எப்படி சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான நேச்சுரல் வேஸ், டயட், ஓவலேஷன் பற்றி இதெல்லாம் பேசுவேன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கனாலும் உங்களை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும், என்னெல்லாம் சாப்பிடணும் அதை பற்றியும் இந்த சேனலில் பேசுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோலாம் வந்து சேரும். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நம்ம உடம்பு நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஹீமோக்ளோபின் பற்றின பயன்களை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். பட் நான் இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி உங்களுக்கு இன்கேஸ் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். எப்படி டாக்டர் எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் வச்சே சொல்லிடலாம். இல்லாட்டினா நீங்கள் லேபில் போயிட்டு அந்த ஹீமோக்ளோபின் வந்து எனக்கு செக் பண்ணணும், எனக்கு ரத்தம் எவ்வளோ இருக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து சொல்லுவாங்க. நார்மல் லெவலில் இருக்கணும். நான் வந்து பெண்களுக்கு தான் இப்போ சொல்கிறேன். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 12 இருக்கணும். நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு 10க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் 10க்கு கீழே போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து அனிமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் இந்த ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, இல்லாட்டினா நீங்கள் அபார்ஷன் இல்லை டிஎன்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே, அப்புறம் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே, நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பீரியட் ரெகுலர் ஆகாது, அதுக்கப்புறம் ஓவலேஷன் ரெகுலராக ஆகாது. ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டிஎன்சி அண்ட் அபார்ஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நிறையா ப்ளீடிங் ஆகியிருக்கும், அதனாலையும் ஹீமோக்ளோபின் கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்கேஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் எந்த ரீசனே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்னால கூட ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகும். முக்கியமாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கும் சரி, உங்கள் கருவில் வளர்கிற குழந்தைக்கும் சரி, ஹீமோக்ளோபின்ங்கிறது ரொம்பவே அவசியம். அது நிறைய பயன்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கரெக்டான லெவலில் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஹீமோக்ளோபின் 10க்கு கீழே இருக்குன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அனிமியாக இருக்குன்னு அர்த்தம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரேஞ்சு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 8 to 9 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, லைக் 8.2, 9.5, 9.2 இந்த ரேஞ்சில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் இல்லை அயன் டேப்லெட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது ஏன் டாக்டர் நான் வந்து இதிலே எடுத்துக்கலாம், உணவு முறையிலே எடுத்துக்கலாம்? நான் கண்டிப்பாக உங்களுக்கு உணவு முறையும் என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதோடு சேர்ந்து 10க்கு கீழே கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக அயன் மாத்திரை எடுத்துக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, டிஎன்சி அண்ட் அபார்ஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அயன் மாத்திரை கூட சேர்த்து நான் சொல்ல போகிற இந்த உணவுகளையும் எடுத்துக்கோங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போக போக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நாட்கள் அதிகமாக ஆக ஆக இன்னும் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்சி அண்ட் அபார்ஷன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளீடிங் ஆனனால அடுத்து வரக்கூட பீரியட்ஸ்னாலே உங்களுக்கு இன்னும் ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கணும். அதோட இந்த உணவுகளையும் எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ தான் வந்து உணவுகள் நீங்கள் எடுத்தாலும் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும். நிறைய நாட்கள், கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் எடுத்துக்கும் உங்களோட ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு வெறும் 10க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உணவு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் உங்களுக்கு 10க்கு கீழே இருக்குன்னா ப்ளீஸ் அயன் டேப்லெட் எடுங்க. நீங்கள் அயன் டேப்லெட் எடுக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை தான் பண்ணும். எஸ்பெஷலி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நிறைய பலன்களை கொடுக்கும் இந்த அயன் டேப்லெட்டு. ஸோ அதை விட்டுறாதீங்க. அதோடு சேர்த்து இப்போ இந்த உணவுகளையும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்களோட ஹீமோக்ளோபின் 7க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டரை பார்த்தே ஆகணும். அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு வேரியஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. சில பேருக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சில பேருக்கு அயன் இன்ஜெக்ஷன்லேயே கூட சரி பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு 7க்கு கீழே இருக்குன்னா நான் உணவுலே சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக வீட்டில் இருந்துடாதீங்க. ஏன்னா இன்னும் கம்மியாக ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ப்ளீஸ் டேப்லெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உணவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதில் ஃபஸ்ட்டு பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். நான்வெஜ்ஜில் மட்டன் லிவர் நீங்கள் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டன் லிவர் சாப்பிட பிடிக்காட்டினா கூட கண்ணை மூடிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு 4-5 பீஸாக சாப்பிட்ருங்க. என்னோடய பேஷண்ட்ஸை யாருக்கெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டன் லிவர் தான். ஏன்னா மட்டன் லிவர் சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. உங்களால் முடியும்னா நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி கூட நீங்கள் மட்டன் லிவர் சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை, எக்கு, அதுவும் பாயில்டு எக்காக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற நியூட்ரிஷன் நல்லா கிடைக்கும். இந்த ஆம்லேட், எக் பொரியல் இதெல்லாம் விட உங்களால் அவிச்ச முட்டையாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் கிடைக்கிற சத்துக்கள் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் முட்டையும் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. 3வது பார்த்திங்கன்னா மீனும் கூட நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மீன் கிடைக்குதோ அந்த மீன் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். 2வது காய்கறியில் பார்க்கலாம். காய்கறியில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பேஷண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் புதினாவும். என்ன டாக்டர் கருவேப்பிலை புதினால சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் கொடுமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கருவேப்பிலையில் இருக்கிற மாதிரி ஒரு அயன் சத்து மற்ற காய்கறியில் எதுலேயுமே இல்லை. நீங்கள் கருவேப்பிலையை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் சூப்பாக எடுத்துக்கோங்க, இல்லை பொடி பண்ணி சாப்பிடுங்க. பட் கருவேப்பிலையை நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக நினச்சிடாதீங்க. அதில் இருக்கக்கூடிய அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புதினாலையும் நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி சாப்பிட்றனால சாப்பிட்லாம், இல்லை குக் பண்ணி நீங்கள் துவையலாக சாப்பிட்லாம், சட்னியாக சாப்பிட்லாம். பட் இதெல்லாம் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கோங்க. 2வது வந்து ப்ரோக்கோலி சொல்லுவாங்க இல்லையா, இந்த காலிஃப்ளவர் மாதிரியே க்ரீன் கலரில் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீமோக்ளோபின் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதை வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes பாயில் பண்ணிங்கனாலே போதும், அது குக் ஆயிரும். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அயன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பட்டாணியும் வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் நிறையா எடுத்துக்கோங்க. பட்டாணி மட்டும் இல்லை, எந்த வகையான பயிர்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி கொஞ்சம் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு அயன் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, காராமணி, இந்த மாதிரி எல்லா பயிர் வகைகளுமே டெய்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் அயனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி கீரை வகைகள், எல்லா கீரை வகைகளுமே அயன் அதிகப்படுத்தும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போடாத நாட்டு கீரையாக கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தே பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல வந்து அந்த அயன் அப்சர்வ் பண்ண விடாமல் ரொம்ப தடுத்துரும். பட் இது நேச்சுரலாக விளையக்கூடிய அந்த கீரைகள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அயனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். பழங்களில் வந்து மாதுளம் பழம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுவும் உங்களுக்கு அயனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அத்திப்பழம், அது ட்ரைடாவோ இல்லை ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் எதுனாலுமே சரி, அதுவும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அயன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து வந்துட்டு நட்ஸு, வால்நட்டும் பாதாம் பருப்பும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. வால்நட் வந்து டெய்லி ஒரு 2-3 சாப்பிடுங்க. பாதாம் பருப்பும் வந்து நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுங்க. இது எல்லாமே வந்து நல்லாவே உங்களுக்கு அயன் வந்து உடம்புல இன்க்ரீஸ் பண்ணி விடும். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த அயன் சத்துக்கள் எந்த பொருட்கள் சாப்பிட்றீங்கனாலும் அது கூட சேர்த்து பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கீரை மதியானத்துக்கு சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி அப்போ தயிர் சேர்த்து சாப்பிடாதீங்க. இது எதனாலனா நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த அயன் சத்தை வந்து இந்த பால் சார்ந்த பொருட்கள் வந்து உங்கள் உடம்புல போய் சேர விடாது. அப்போ வந்து அந்த நீங்கள் சாப்பிட்ட கொஞ்சம் அயன்மே வந்து உங்கள் உடம்புல சேராமல் போயிடும். இதனால தான் வந்து டாக்டர்ஸுங்கள் நாங்கள் வந்து அந்த அயன் டேப்லெட்டையும் சேர்த்து எடுக்க சொல்கிற காரணம் இதுதான். ஏன்னா நிறைய பேர் என்ன தான் ஃபுட்டில் எடுத்தாலும் அது கூட இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்றாங்க. அதனால் அவங்க சாப்பிட்ற அந்த கொஞ்சம் அயன் கூட அவங்க உடம்புல சேராமல் போயிடுது. அப்போ நான் என்ன பண்ணலாம் டாக்டர், அந்த சாப்பிட்ற கொஞ்சம் அயன் கூட நான் எப்படி உடம்புல சேர்த்துக்கலாம்னா, நீங்கள் அப்போ விட்டமின் சி ஃபுட்டு சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது சுண்டல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுருக்கோங்க. இல்லை கீரை சாப்பிட்றீங்கன்னா கூட அதில் லைட்டாக கொஞ்சம் லெமனை புழிஞ்சிருக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த சுண்டல் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அப்போ கூட நீங்கள் ஒரு பழம், ஆரஞ்சு பழம், இல்லை லெமன் ஜூஸ் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றப்போ நீங்கள் சாப்பிட்ற அந்த கொஞ்சம் அயன் கூட உங்கள் உடம்புல சீக்கிரமாக அப்சர்வ் ஆயிரும். நான் சொன்ன இந்த ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் தான் நான் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்வேன். அவங்க இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணவங்க இருக்காங்க. நான் சொன்னேன், இன்கேஸ் 10க்கு கீழே இருக்குது அப்படின்னா, அதுவும் 8க்கு கீழே 8.2க்கு கீழே இருக்குது அப்படின்னாலே ப்ளீஸ் நீங்கள் வந்து அயன் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.